ஹே கைஸ், நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? பகல் நேரத்துல நார்மலா இருந்த மைண்ட் ராத்திரி 3 மணிக்கு பிறகு மட்டும் வேற மாதிரி ஃபீல் ஆகும்னு. சடனா ஓவர் திங்கிங், ஓல்ட் மெமரிஸ், ஃபியர், லோன்லினஸ் அல்லது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங். ஆனா குவெஸ்சன் என்னன்னா, ஏன் குறிப்பா 3 AM மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு? இதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்கு, சைக்காலஜியும் இருக்கு. அதுக்கும் மேல சில டிஸ்டர்பிங் தியரிஸும் இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது இன்னைக்கு 3 AM நீங்க சேம் வேல பார்க்க மாட்டீங்க. So stay till the end. பல நூற்றாண்டுகளாகவே ராத்திரி 3 மணிய விச்சிங் அவர் அல்லது டெவில்ஸ் அவர்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது அமானுஷ சக்திகளின் நேரம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது எந்த அமானுஷ சக்திகளும் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற பயோலாஜிக்கல் மாற்றங்கள் தான் நம்மள முழிக்க வைக்குது. அதுதான் உண்மையிலேயே நம்மள பயமுறுத்துற மான்ஸ்டர்ஸ். கிறிஸ்டியானிட்டியில இது டெவில்ஸ் அவர்னு நம்புனாங்க. ஆனா சைனீஸ் மெடிசன்ல இந்த 3 மணிக்கு தான் நம்ம லிவர் அதோட எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. புத்திசம் மற்றும் ஹிந்துவிசம்ல இது மெடிடேஷனுக்கு உகந்த ஒரு பிரைம் டைம். இப்படி பல ஆன்மீக நம்பிக்கைகள் இருந்தாலும் சயின்ஸ் இதுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்பவே இருட்டான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. செக்ஷன் 1, The Body's Secret Clock, உடலின் ரகசிய கடிகாரம். உங்க உடம்புக்குள்ள ஒரு சீக்ரெட் இன்டர்னல் கிளாக் ஓடிட்டு இருக்கு. உலகமே ரொம்ப அமைதியா தூங்குற அந்த நள்ளிரவுல உடம்புக்குள்ள ஒரு பெரிய கியர் ஷிஃப்ட் நடக்குது. நைட் 10 மணிக்கு டீப் ஸ்லீப்ல இருக்கிற நம்ம உடம்பு சரியா 3 மணி ஆகும்போது மெதுவா லைட்டர் ஸ்லீப்க்கு மாறுது. பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்ல இருந்து உங்களை விழிப்படைய செய்யற சிம்பத்தட்டிக் சிஸ்டம்க்கு ஒரு சட்டில் ஸ்விட்ச் நடக்குது. இதனாலதான் 3 மணிக்கு நம்ம உடம்பு ஹைலி வல்னரபிள் ஆகி ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் சட்டுன்னு முழிப்பு வந்துடுது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ராத்திரி தூக்கத்துல சுமார் 45% வரைக்கும் N2ன்னு சொல்லப்படுற ஒரு லைட் ஸ்லீப் ஸ்டேஜ்ல தான் கழிக்கிறோம். குறிப்பா ராத்திரியோட 2வது பாதியில, அதாவது அந்த 3 மணிக்கு மேல இதுதான் அதிகமா இருக்கும். அதனால அந்த டைம்ல முழிக்கிறது ஒரு விசித்திரமான விஷயமே இல்ல. இப்போ கார்டிசோலை பத்தி பார்க்கலாம். இத வெறும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது உங்க உடம்போட ஒரு இன்விசிபிள் அலாம் கிளாக். அதிகாலை 2 மணிக்குள்ள இதோட அளவு தானாகவே அதிகமாகி உங்களை அடுத்த நாளுக்கு தயார்படுத்தும். ஆனா நீங்க ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா இந்த அலாம் ரொம்ப சத்தமா அடிச்சு உங்களை முழுசா எழுப்பிடும். இதுக்குள்ள நடக்கிறது ஒரு கெமிக்கல் பேட்டில். ஒரு பக்கம் தூக்கத்தை கொடுக்கிற மெலட்டோனின் சடனா குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் உங்களை அலர்ட் ஆக்குற கார்டிசால் வேகமா அதிகமாகும். இந்த கெமிக்கல் மாற்றம் ஒரு பெர்ஃபெக்ட் பயாலஜிக்கல் ஸ்டார்மை உருவாக்கி உங்களை தூங்க விடாம சீலிங்க பார்த்துட்டு கிடக்க வைக்குது. செக்ஷன் 2, பிரெயின்ஸ் மிட்நைட் ஸ்ட்ரகிள்ஸ், அந்த இருட்டான எதிரொலி அறை. பிசிக்கல் காரணங்களை தாண்டி இதுல ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஆஸ்பெக்டும் இருக்கு. நள்ளிரவுல விழிக்கும் போது ஏன் நம்ம மைண்ட் ஒரு ஸ்பைரல் மாதிரி சுழலுது? அங்கதான் இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது DMN உள்ள வருது. பகல்ல நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண பல விஷயங்கள் இருக்கும். ஆனா 3 மணிக்கு எந்த வேலையும் இல்லாம அமைதியா இருக்கும்போது இந்த பிரெயின் சிஸ்டம் தானா ஆக்டிவேட் ஆயிடும். இது மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சைலண்ட் எக்கோ சேம்பர். உங்க கவலைகள், பழைய நினைவுகள், பயம் எல்லாத்தையும் இது பல மடங்கு பெருசாக்கி காட்டும். இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். சரியா? அதிகாலை 3 மணிக்கு நம்ம மூளையில இமோஷனல் ரெகுலேஷனும் லாஜிக்கும் அதோட அப்சல்யூட் லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். அதனாலதான் பகல்ல ரொம்ப சாதாரணமா தோணக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை கூட 3 மணிக்கு ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் லைஃப் ஃபெயிலியர் மாதிரி நமக்கு பெரும் பயத்தை கொடுக்குது. ஏன்னா அந்த டைம்ல மூளைக்கு லாஜிக் வேலை செய்யாது. சில நேரங்கள்ல நம்ம மூளை நம்மள காப்பாத்துறதுக்காகவே அப்படி முழிக்க வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்லீப் ஆப்னியா உங்க மூச்சை தடுத்து உங்களை எழுப்பலாம். GERD, அதாவது அசிடிட்டி பிரச்சனை, மெனோபாஸ் டைம்ல நடக்கிற ஹார்மோன் மாற்றங்கள், இது எல்லாமே உங்க உடம்புல இருக்கிற ஹிடன் பிசிக்கல் இஷ்யூஸ். அதுலேருந்து உங்களை பாதுகாக்க மூளை செய்யற ஒரு டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் தான் அந்த 3 AM விழிப்பு. உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். 3 மணிக்கு முழிச்சுக்கிட்டு நீங்க உண்மையாவே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்களா? இல்ல உங்க மைண்ட் சும்மா ஒரு ரூமினேஷன் லூப்ல, அதாவது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரே இடத்துல நிப்பாட்டி சும்மா ஆக்சிலரேட் பண்ற மாதிரி தான் இது. இது உங்களை எங்கேயும் கொண்டு போகாது, ஆனா உங்க இமோஷனல் எனர்ஜியை முழுசா உறிஞ்சிடும். செக்ஷன் 3, மாஸ்டரிங் தி நைட், இரவை வெல்லும் 3, 2, 1 தூக்க விதி. இவ்ளோ நேரம் டென்ஷனை பத்தி பேசணும். இப்போ ரிலீஃப்க்கு வருவோம். உங்க பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்களே திரும்ப கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 3 to 1 ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹெவி ஃபுட் மற்றும் ஆல்கஹாலை கட் பண்ணிடுங்க. ஸ்டெப் 2, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒர்க் மற்றும் ஸ்ட்ரெஸ் ஆக்குற எந்த விஷயங்களையும் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டெப் 3,
1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்றதை முழுசா விட்டுருங்க. மூளைக்கு ஓய்வு கொடுக்க இதுதான் எக்ஸாக்ட் ஃபார்முலா. இந்த 1 hour ஸ்கிரீன் பேன் ஏன் ரொம்ப கிரிட்டிக்கல்னா, நம்ம போன்ல இருந்து வர்ற ப்ளூ லைட் தூக்கத்தை வர வைக்கிற மெலட்டோனின் உற்பத்தியை ரொம்பவே டிலே பண்ணுது. இது உங்க உடம்போட நேச்சுரல் சர்க்கேடியன் ரிதம முழுசா குழப்பி உங்களை விழிப்பாவே வச்சிருக்கு. சரி, 3 மணிக்கு முடிச்சிட்டா அந்த லூப்பை எப்படி உடைக்கிறது? 20 நிமிஷம் ஆகியும் தூக்கம் வரலனா தயவு செஞ்சு படுக்கையை விட்டு எழுந்திருங்க. உங்க வரிஸ ஒரு நோட்புக்ல எழுதுங்க. அது ஒரு வரி பார்க்கிங் லாட் மாதிரி. முக்கியமா கடிகாரத்தையும் போனையும் திரும்ப திரும்ப பார்க்காதீங்க. படுக்கைக்கும் எங்ஸைட்டிக்கும் இருக்கிற கனெக்ஷனை உடைக்க இது ரொம்ப அவசியம். இறுதியா ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கோங்க. 3 மணிக்கு முழிக்கிறது உங்க உடம்போட மேல் ஃபங்க்ஷன் கிடையாது. நீங்க புரோக்கனும் இல்ல. உங்களை பாதுகாக்க நினைச்சு உங்க நர்வஸ் சிஸ்டம் அதிகப்படியான விஜிலன்ஸ்ல இருக்கிற ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் அது. இன்னைக்கு ராத்திரி சரியா 3 மணி ஆகும்போது அந்த இருட்டும் பயமும் உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ண நீங்க அனுமதிக்க போறீங்களா? அல்லது இந்த அறிவியலை வச்சு அந்த இரவை நீங்க உங்க வசப்படுத்த போறீங்களா? Think about it. Sleep well.